ஜனநாயக நடைமுறைக்கே எதிரான ஒரு குற்றச்சாட்டா தான் பார்க்கிறேன். ஏன்னா, பிரதமர் அவைக்கே வரல. இன்றைக்கு வர வேண்டாம் என்ற முடிவெடுத்த பிரதமருக்காக சபாநாயகரே சப்பைக்கட்டு கட்டுறதா தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வரவில்லை. அவர் பதிலளிக்க வரவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு பதிலளிக்க முடியாது என்று தெரியும். சபாநாயகரே ஒருதலை பட்சமாக கடந்த பாராளுமன்றத்திலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஓம் பிர்லா அவர்களுடைய நடவடிக்கை ஒருதலை பட்சமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஈவன் துணை சபாநாயகரை கூட இந்த ஆட்சியில இதுவரைக்கும் 6 வருட கடந்த 5 வருடமாக இருக்கட்டும், இப்பொழுது 1 வருடமாக இருக்கட்டும், துணை சபாநாயகரை கூட தேர்வு செய்யாம அவங்க வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் அவங்க பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்கிறாங்க. பிரதமர் நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க அஞ்சுகிறார். அதாவது அவர் மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கிறார். நாடாளுமன்றம் என்பது பிரதமர் மட்டுமே பேசக்கூடிய அவை அல்ல. பிரதமரை புகழ்ந்து பேசக்கூடிய அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி அவை கிடையாது. இந்த பாராளுமன்றத்துல என்ன நீங்க எடுத்துக்கங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லப்படுபவர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம். ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். எந்த நேரத்திலும் பேசுவதற்கான உரிமை உண்டு. எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்த நேரத்திலும் குறுக்கிட்டு பேசுவதற்கான, எந்த அளவிற்கு பிரதமரோ அல்லது சபாநாயகரோ பேசுவதற்கு உரிமை இருக்கிறதோ, அதே போல எதிர்க்கு எழுந்திருந்து எந்த நேரத்திலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்லி முக்கியமான பிரச்சனைகளை எழுப்புவதற்கான உரிமை உண்டு. எதிர்க்கட்சி தலைவரோட உரையோட தான் நாடாளுமன்ற விவாதம் தொடங்கும். எந்த நேரத்திலும் எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கிட்டு பேசலாம். இந்த மாதிரி எல்லாம் எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய இருக்கையும் இருக்கிறது. ஆனால் அதை அமைதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட இருக்கு. நீங்க என்ன செய்திருக்கணும், அந்த எம்பி பேசுறத அனுமதிச்சதுனாலதான் இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தி பேசும்பொழுது, அது இந்திரா காந்தி அவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினால் எங்களுடைய பெண் எம்பிக்களுக்கு ஒரு கோபம் தானே வரும். அந்த ஒரு உணர்ச்சியை தான் அவர் காட்டியிருக்கிறார். ஆக பிரதமரை தாக்க போனாரு, பிரதமரே அங்க வரலையே. அப்ப தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் வருகை தர இருந்தார். குறிப்பாக குடியரசுத் தலைவர் அவர்களுடைய அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிரதமர் அவைக்கு வர வேண்டாம் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நான் தான் அறிவுறுத்தினேன், பிரதமர் வர வேண்டாம், ஏன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில பெண் எம்பிக்கள் அவரை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. பெயர் குறிப்பிட்டே சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அம்மையார் ஜோதிமணி, அம்மையார் சுதா அவர்கள் கரூர் நாடாளுமன்றம் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர், இரு எம்பிக்கள் மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை சபாநாயகரே முன்வைத்திருக்கிறார். அப்போ வன்முறையை கையில் எடுத்திருக்கிறதா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது சார். இது ஒரு அபாண்டமான அல்லது ஒரு ஜனநாயக நடைமுறைக்கே எதிரான ஒரு குற்றச்சாட்டா தான் பார்க்கிறேன். ஏன்னா, பிரதமர் அவைக்கே வரல. இன்றைக்கு வர வேண்டாம் என்ற முடிவெடுத்த பிரதமருக்காக சபாநாயகரே சப்பைக்கட்டு கட்டுறதா தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வரவில்லை. அவர் பதிலளிக்க வரவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு பதிலளிக்க முடியாது என்று தெரியும். கேள்விகள் நிறைய, கேள்விகள் 1000ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கேள்விகள் 1000 கேள்விகள் இருந்தன. ஆனால் அதற்கு பதிலளிக்க பிரதமரால் இயலாது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் பதிலளிக்க வராமல் தவிர்த்த காரணத்துக்காக இதை ஒரு சபாநாயகர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. சபாநாயகரே ஒருதலை பட்சமாக கடந்த பாராளுமன்றத்திலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஓம் பிர்லா அவர்களுடைய நடவடிக்கை ஒருதலை பட்சமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஈவன் துணை சபாநாயகரை கூட இந்த ஆட்சியில இதுவரைக்கும் 6 வருட கடந்த 5 வருடமாக இருக்கட்டும், இப்பொழுது 1 வருடமாக இருக்கட்டும், துணை சபாநாயகரை கூட தேர்வு செய்யாம அவங்க வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் அவங்க பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தொடர்ல பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பல மசோதாக்கள் எம்பிக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான எம்பிக்கள், 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண வரலாறு இவர்களுக்கு தான் உண்டு. இந்த பாராளுமன்றத்துக்கு, ஓம் பிர்லா தலைமையிலான பாராளுமன்றத்துக்கு தான் உண்டு. ஆகவே இவர்கள் ஜனநாயக நடைமுறைகளை சிறிதளவும் மதிக்காமல் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க அஞ்சுகிறார். அதாவது அவர் மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கிறார். நாடாளுமன்றம் என்பது பிரதமர் மட்டுமே பேசக்கூடிய அவை அல்ல. பிரதமரை புகழ்ந்து பேசக்கூடிய அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி அவை கிடையாது. நீங்க இந்த பாராளுமன்றத்துல என்ன நீங்க எடுத்துக்கங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லப்படுபவர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம். ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். எந்த நேரத்திலும் பேசுவதற்கான உரிமை உண்டு. எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்த நேரத்திலும் குறுக்கிட்டு பேசுவதற்கான, எந்த அளவிற்கு பிரதமரோ
அல்லது சபாநாயகரோ பேசுவதற்கு உரிமை இருக்கிறதோ, அதே போல எதிர்க்கட்சியினருக்கு எழுந்திருந்து எந்த நேரத்திலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்லி முக்கியமான பிரச்சனைகளை எழுப்புவதற்கான உரிமை உண்டு. நீங்க அதாவது நாடாளுமன்ற நடைமுறை குறித்து ஒரு புக் இருக்கு. நீங்க அத பாத்தீங்கன்னா எர்ஸ்கின் மே நாடாளுமன்ற நடைமுறைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் தான் நம்முடைய நாடாளுமன்ற நடைமுறையை பற்றி ஆய்வு செய்து முழுமையாக ஒரு வைத்திருக்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தான் எர்ஸ்கின் மேன்னு எழுதின புத்தகம், நாடாளுமன்ற நடைமுறை குறித்து. அதுல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி பட்ஜெட் மீதான விவாதமே வந்து எதிர்க்கட்சி தலைவரோட உரையோட தான் தொடங்கணும்னு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவரோட உரையோட தான் நாடாளுமன்ற விவாதம் தொடங்கும். எந்த நேரத்திலும் எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கிட்டு பேசலாம். இந்த மாதிரி எல்லாம் எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது எதிர்க்கட்சி என்று கூட ஒருவரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி மட்டும் இருக்கக்கூடாது, மூன்றாவது பெரிய கட்சி, அதாவது இன்னொரு எதிர்க்கட்சியும் இருக்க வேண்டும், அடுத்த மூன்றாவது கட்சிக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இவர்கள் வந்து எதையுமே மதிக்காமல், நாடாளுமன்ற நடைமுறைகளை மதிக்காமல், வெளியில தான் பிரஸ் மீட்டோ அல்லது மற்றவர்களுடைய கேள்விகளுக்கோ அஞ்சுகின்ற பிரதமர் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனநாயக முறைப்படி இந்தியா முழுவதும் பாராளுமன்றம் என்பது என்ன, ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது 10 லட்சம் 12 லட்சம் வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக அங்க போறாரு. அந்த பிரதிநிதிக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை என்ன அப்படின்னா, அவர் வந்து அங்க கேள்வி, அந்த 10 லட்சம் பிரதிநிதிகளா தான் அந்த கேள்வி எழுப்புறாரு. இன்னைக்கு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் வந்து இந்தியாவுடைய தேச பாதுகாப்பு எதை பற்றி சார், ஓம் பிர்லா அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ நம்ம விஷுவல் காட்சிகளே பாக்குறோம். பிரதமர் இருக்கைக்கு அருகிலேயே காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து கூண்டோட நின்றுட்டு முழக்கமிட்டு இருந்தாங்க, சப்தமிட்டு இருந்தாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்த அம்மையார் ஜோதிமணி அவர்கள் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு, நாங்க போராட்டம் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பிரதமர் இருக்கைக்கு அருகில வந்து நீங்க தேவையற்ற ஒரு கூச்சநாச்சங்கள் வந்து நீங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தானே எழும். ஒரு நாட்டினோட பிரதமருக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தானே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த சபையில. இல்ல, அத வந்து தவிர்க்கக்கூடிய நடைமுறையை அவர் செய்திருக்கலாம். நீங்க வந்து ஒரு எம்பிக்கள் அதை எதற்காக செய்தோம் என்று கூட சொல்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து இப்ப ராகுல் காந்தி அவர்களை ஒரு வார்த்தை கூட பேச அனுமதிக்கல. ஆனா நிஷிகாந்த் துபேன்னு பாஜக உறுப்பினர், அவர் வந்து நேற்றைக்கு அவரை பேச அனுமதிக்கிறாங்க. என்ன பேசுறாருன்னா, பாராளுமன்றம் கூடியவுடன் 2 மணிக்கு நேற்றைக்கு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு கூடுது. நேரு, இவர் வந்து ஒரு புத்தகத்தை காட்டி பேசியதற்காக வேண்டுமென்றே வேறு பல புத்தகங்களை எல்லாம் எடுத்து வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிறது என்று சொல்லி நேரு, இந்திரா காந்தி போன்றவர்களை ஆபாசமாக வேறு விதத்தில் சித்தரித்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் அங்கு பேசுகிறார். பேசும் பொழுது அவர்கள் எம்பிக்கள் எல்லாம் எதிர்த்து எழுப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க இதை பேச எப்படி அனுமதிக்கிறீங்க? ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசினாலே நீங்க உட்காருங்க, பேசக்கூடாதுன்னு சொல்ற நீங்க, எதிர்கட்சி எம்பிக்களை பேச விடாமல் செய்கின்ற நீங்க அவரை எப்படி பேச அனுமதிக்கிறீங்க? அதுவும் இவ்வளவு ஆபாசமாக ஒருவர் பேசுகிறார், அவரோட மைக்கு ஆஃப் பண்ணல. நீங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறப்ப மைக்கு ஆஃப் பண்றீங்க, நீங்க அவர் பேசுறப்ப மைக்கும் அலோவ் பண்ணப்படுகிறது ஏன் என்று கேள்வி எழுப்புறாங்க. அதுலதான் கொந்தளிச்சு போறாங்க. கொந்தளிச்சு போறப்பதான் என்ன செய்யறாங்கன்னா, பாராளுமன்ற சபாநாயகரை நோக்கி அவங்க முன்னேறாங்க. அந்த இடத்த பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட கேள்வி கேட்டுதான் அவங்க உள்ள வர்றப்ப அந்த பக்கம் அவருடைய இருக்கையும் இருக்கிறது, பிரதமருடைய இருக்கையும் இருக்கிறது. ஆனால் அதை அமைதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட இருக்கு. நீங்க என்ன செய்திருக்கணும், அந்த எம்பி வந்து பேசுறத அனுமதிச்சதுனாலதான் இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தி பேசும்பொழுது, அது இந்திரா காந்தி அவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினால் எங்களுடைய பெண் எம்பிக்களுக்கு ஒரு கோபம் தானே வரும். அந்த ஒரு உணர்ச்சியை தான் அவர் காட்டியிருக்கிறார். ஆக பிரதமரை தாக்க போனாரு, பிரதமரே அங்க வரலையே. அப்ப நீங்க அங்கு பிரதமரை தாக்க சென்றார்கள் என்று சொல்வதே ஒரு தவறான செய்தி தானே. அவர் வரும்பொழுது இப்ப அமைதியில எல்லாரும் வந்து உட்கார்ந்த பிறகுதான் அவர் பிரதமர் வருவார், வர வைப்பாங்க. இவர் நான் வர வேண்டாம் என்று நானே சொன்னேன் என்றது அவர் பிரதமர் வந்து சபாநாயகர் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறார் என்று கூட நான் நினைக்கிறேன். நான் சொல்லி அவரை வர வேண்டாம் என்று சொல்ல வைத்தேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் வர வேண்டாம் என்ற முடிவு எடுத்த பிறகு தானாக வரவில்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக, புறக்கணித்தேன் என்று சொல்ல வேண்டாம் என்பதற்காக இப்படி சொல்லி இருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சரியான நடைமுறை அல்ல. இந்த செய்தி இப்ப பாருங்களேன், இப்ப பிரேக்கிங் நியூஸா போய்கிட்டு இருக்கு எல்லா சேனல்லயும். இப்படி வந்து ஓம் பிர்லா பகிரங்க குற்றச்சாட்டு, 2 பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா ஆகியோர் பிரதமரை தாக்க முற்பட்டதால் பிரதமரை வந்து அவைக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் அப்படின்ற ஒரு செய்தி தமிழகத்துல எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியா முழுக்க மற்ற வட மாநிலங்கள்ல இந்த செய்திகள் வந்து விமர்சையா பரவும் பொழுது, அப்போ பிஜேபிக்கு சாதகமா ஆயிடாதா இந்த செய்தி என்பது?
இப்போ இப்படி இல்லை இப்படி அடிக்க பாய்ந்தா அப்ப அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி மாதிரி ஏற்பட்டுறாதா? இல்லை அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடக்குது. அதுல தேச பாதுகாப்ப வந்து ரொம்ப முக்கியமா அந்த குடியரசுத் தலைவர் உரையில 2, 3 நெறைய தடவ குறிப்பிட்டாங்க. தேச பாதுகாப்பு என்பது முக்கியம் அப்படிங்கிறத வச்சு, அத வைத்து நெறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. இன்றைக்கு என்ன சொல்றோம் நம்ம? அதுதான் தேச பாதுகாப்பை ஒரு முக்கியமான பகுதியா வச்சு தான் அந்த குடியரசுத் தலைவர் உரையே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல விவாதிக்க போறப்ப, அது சம்பந்தமான விஷயங்கள தான் விவாதிக்க போறோம். இப்ப இந்திய பொருட்களுக்கு அநியாய வரி போடுறது அமெரிக்கா வரி போட்டுருச்சு. அத நீங்க வந்து எப்படி நியாயப்படுத்துறீங்க? போர நிறுத்துறதுல இருந்து எங்க எண்ணெய் வாங்கணும், இந்தியா எண்ணெய் வாங்கணும்ல இருந்து எல்லாமே அமெரிக்கா டிக்டேட் பண்ணுது. நீங்க இந்தியர்களை விலங்கு போட்டு இந்தியாவுக்கு அனுப்புது, அமெரிக்கா அனுப்புது. இதுக்கு எதற்குமே ஒரு பெரிய ஒரு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. தெரிவிக்காமல் இந்தியா மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இந்திய எல்லைக்குள்ள வந்து புகுந்து வீடு கட்டுது, சீனா வீடு கட்டுது. இன்னொரு பக்கம் அருணாச்சல பிரதேசத்துல ஒரு கிராமமே உருவாக்கி அந்த கிராமங்களுக்கெல்லாம் தமிழ் பெயர் சூட்டப்படுகிறது. சீனாவால் சூட்டப்படுகிறது. இந்தியாவுக்குள்ள ஒரு பக்கம் பயங்கரவாதிகளை அனுப்புகிறது பாகிஸ்தான். இன்னொரு பக்கம் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் டெய்லி சுட்டுக் கொள்றது நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சீனா பாகிஸ்தானோட உறவாடி இந்தியாவுக்கே எதிர்ப்பு காட்டுது பங்களாதேஷ். இப்படி இருக்கிறது நம்முடைய வெளியுறவு கொள்கை. அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி, அயல் நாடு அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் வெளியுறவு கொள்கை தோற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்னொன்று, பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் அல்லது இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பைலேட்டரல் ஒப்பந்தம் என்று சொல்லி அவர் தன்னிச்சையா அறிவிக்கிறார், ட்ரம்ப் அறிவிக்கிறார். அது இந்தியாவை பாதிக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்கிறது. அதை அறிவிக்கிறாங்க. அதை வந்து விளக்கக்கூடிய அது வந்து எப்படி நீங்க பாராளுமன்றம் நடக்கிறப்ப இன்னொரு நாடு எப்படி அறிவிக்கும்? நம்முடைய அமைச்சரோ அல்லது பிரதமரோ தானே இந்த ஒப்பந்தத்தை இங்கே பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கணும். அதையும் இவர்கள் முறைப்படி செய்யவில்லை. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியில் வந்து பிரஸ் மீட் பண்றாரு பியூஷ் கோயல். அது சம்பந்தமா விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை திட்டுவதற்கு அந்த பிரஸ் மீட்டை யூஸ் பண்ணிக்கிறார். ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும். இப்படி எல்லாவற்றிலும் ஒரு தேச பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, இந்திய விவசாயிகள் அல்லது இந்தியாவுடைய வர்த்தகம் ஆகிய சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இவற்றை பற்றி விவாதிக்கக்கூடிய இடம் வந்து பாராளுமன்றம். அதுவும் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஸ்பெஷல் செஷன் கூட்டி விவாதிக்க சொல்லல. நீங்க பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. ராகுல் காந்தியே ஒரு புத்தகத்தையே கோட் பண்ண வேண்டாம். அவருக்கு கிடைத்த தகவல்னே கூட பேசுறதுக்கான உரிமை இருக்கு. அந்த புத்தகத்துல கோட் பண்ணிருக்காருன்னு கூட சொல்ல தேவையில்லை. எனக்கு கிடைத்த தகவல் அவர் கூட சொல்றாரு. அந்த புத்தகத்தை காட்டி பேசுறப்ப சொல்றாரு, இதில் நான் பேசுகின்ற விஷயங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்றாரு ஒரு எதிர்கட்சி தலைவர். நான் பேசும் இந்த விஷயங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்ற பேசுற ஒரு எதிர்கட்சி தலைவரை நீங்க பேச அனுமதிக்க மாட்டேன்றீங்க. நீங்க பேச அனுமதிச்சுட்டு என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுக்கு மடியில் கனமில்லை என்றால் நீங்க வந்து அந்த பதில் சொல்லியிருக்கலாம்ல. பாதுகாப்புத்துறை அமைச்சரோ பிரதமரோ எழுந்து ராகுல் காந்தி இந்த சம்பவங்களை எல்லாம் சொன்னார், இது வந்து தவறான தகவல், நான் வந்து வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையுமே மறுக்கலாம்ல. சீனா வந்து வரவில்லை, அந்த ராணுவ தளபதியே அந்த நேரத்துல போஸ்டிங்ல இல்ல, எது வேணாலும் சொல்லுங்க. நீங்க அதை சொல்லலாம்ல. விளக்கம் சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. அதற்கு பிறகு நீங்க அதை சொல்வதற்கு ஏன் பயம் தான் கேள்வி. இந்த செய்தி மட்டும் கிடையாது. எப்ஸ்டின் ஃபைல்ல மோடி அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு புயல் கிளம்பி இருக்கிறது. அந்த பிரச்சனையையும் இவர்கள் சந்திப்பதற்கு இப்ப தயங்குகிறார்கள். மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருச்சுல. அதே போல அமெரிக்காவில் அதானி குறித்த வழக்கு தீவிரம் எடுத்து என்ன ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். இது என்ன விளக்கம்? அது நீங்க 2017 அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணாரு, இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணாரு, அது மட்டும் தான் உண்மை. மற்ற எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்றது ஒரு மறுப்பா? நீங்க என்ன அந்த இமெயில்ல குறிப்பிடப்பட்ட சம்பவங்கள் அத சொல்லியிருக்காரு. அப்படின்னா ட்ரம்ப் சொன்னது பொய்னாவது சொல்லுங்க. பல விஷயங்களை ட்ரம்ப் குறிப்பிடுறாரு. நாங்க வந்து வெனிசுலால ஆயில் வாங்குறதுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டு விட்டது, மோடியிடம் பேசிவிட்டேன், ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதை நிறுத்துகிறேன் என்று ஒப்புக்கொண்டார்ல சொல்ற. அப்படியே வெளிப்படையா சொல்றாரு. இது வந்து நான் சொன்னது அவரோட வலைத்தளத்துல அவரே போட்டது, எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. இதை நீங்கள் மறுக்க வேண்டுமா வேண்டாம் இல்லையா? நீ 0% வரின்னு சொல்லி நேற்றுக்கு ட்ரம்ப் அறிவிச்சாரு. இன்னைக்கு அந்த நாட்டின் அமைச்சர் ஒருத்தர் அறிவிக்கிறார் 0% வரி. இந்தியா எங்களுடைய இந்த அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும், இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 0% வரிக்கும் இந்தியா ஒத்துக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. எதுக்கு 0% வரி கொடுக்குறீங்க? நீங்க ஏன் கொடுக்க வேண்டும்? எந்த பொருட்களுக்கு கொடுக்குறீங்க? இதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா? இது வந்து ரகசிய உடன்படிக்கை கிடையாது, ராணுவ உடன்படிக்கை கிடையாது. இது வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம்.
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு ஒப்பந்தம். இதில் என்ன வெளிப்படைத்தன்மையை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதற்கெல்லாம் பாராளுமன்றத்துல விளக்கம் கொடுக்க வேண்டிய அமைச்சர்களும் பிரதமரும் அதற்கு தயங்கி அதற்கு முடியாமல் தான் பயந்து ஓடுகிறார்கள். அதற்காக ஒரு சப்பை கட்டு கட்டி இந்த ஒரு திசை திருப்புறதுக்கு எம்பிக்கள் பிரதமரை தாக்க முயற்சி செஞ்சாங்க. அதனால பிரதமரை நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். பிரதமரையே தாக்க முயற்சி செய்கிறாங்களான்னு ஒரு ஒரு அனுதாபத்தை தேடிக்கொள்ள இவர்கள் முயற்சிக்கிறார்கள். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பிரதமரை தாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க அந்த அந்த நேரத்துல அந்த அந்த இவங்க தான் போய் தாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர்கள் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே அமைதியை விரும்புகின்ற கட்சி. அந்த நேரத்துல ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை வரும்பொழுது பேப்பரை கிழிச்சு போடுறது, நகலை அதாவது ஏதாவது நகல் கொடுத்தாங்கன்னா அந்த நகலை கிழித்து போடுவது, இந்த மாதிரி இதெல்லாம் பாராளுமன்ற மைய இடத்துக்கு போய் கோஷமிடுவது, சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிடு, இதெல்லாம் பாராளுமன்றத்துல எப்பொழுதுமே உள்ள நடைமுறை தான். அதுல ஒன்றும் பெரிய மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதுல பெரிய வன்முறை எல்லாம் கிடையாது. வன்முறையை கையில் எடுக்க வேண்டும் என்ற அவசியமும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. ஆனால் பாஜக கேள்விகளை எதிர்கொள்ள தயங்குகிறது, அவ்வளவுதான். அவர்கள் எம்பிக்களை எதிர்கொள்ள அல்லது எம்பிக்கள் தாக்குவார்கள் என்ற பயம்லாம் அவங்களுக்கு இல்லை. அவர்கள் கேள்விகளை எதிர்கொள்ள, பதிலை சொல்ல, நேர்மையாக பதிலளிக்க அவர்கள் தயங்குகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். தயங்குகிறார்கள் என்பதை விட அச்சப்படுகிறார்கள். அதுதான் உண்மை சார். ஆனா பொதுமக்கள் மத்தியில அதிகமாக வைக்கக்கூடிய விமர்சனமும் பார்வையாகவும் என்ன இருக்கு அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகளாகவே நாடாளுமன்றத்திலும் சரி சட்டசபைகளிலும் சரி செயல்படுவது கிடையாது. கடந்த 12 ஆண்டுகால நாடாளுமன்ற வரலாற்றையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஏதாவது கொண்டு வர்றாங்க, ஏதாவது ஒரு விவாதம் வருது அப்படின்னா அந்த விவாதத்துல பங்கேற்கிறதே இல்லை. எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சிடறாங்க, அமளியில ஈடுபடுறாங்க. பிரதமருமே இதுதான் சொல்றாரு. அந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே, கடந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே இப்படி ஒரு அறிவுறுத்தல் செஞ்சாரு. இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு அறிவுறுத்தல், ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு தான் உள்ள போனாரு. இந்த கருத்து பொதுவான கருத்தா இருக்க, நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதத்துக்கு நம்ம பங்கேற்காம வெளிநடப்பு செஞ்சிடறோம், அமளியில ஈடுபடுறோம், இதையே தொழிலா வச்சிட்டு இருக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. நீங்க அதாவது எல்லா நாடாளுமன்றங்களையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. எவ்வளவு ஒத்திவைப்பு தீர்மானம், எவ்வளவு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த நாடாளுமன்றத்தில். அதாவது மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு நாடாளுமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லா நேரங்களிலும் எல்லா ஆட்சிகளிலும் ஒத்திவைப்பு தீர்மானங்கள், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் இதெல்லாம் ஏற்கப்படும். அதாவது எந்த நேரத்திலும் தனிநபர் தீர்மானம் கொடுக்கலாம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கலாம், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கலாம். எம்பிக்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் இந்த மோடி தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு எத்தனை இது மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானமோ ஒத்திவைப்பு தீர்மானமோ எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சல் அல்லது இல்லை. இதுதான் நடந்திருக்கு. ஏனென்றால் இவர்கள் எதை பற்றியும் விவாதிக்க தயாராக இல்லை. இவர்கள் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க தயாராக இல்லை. இவர்கள் எந்த மக்களை பாதிக்கின்ற விஷயமாக இருக்கட்டும் அல்லது மக்களுக்கு நல்லது செய்கின்ற விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் எதிர்கட்சிகள் என்பது சில குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டியது அவர்களுடைய கடமை. அதற்காக எழுந்து பேசுவார்கள். கடந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்பது இல்லாததனால் அவர்கள் அதுவும் பிரச்சனை இல்லை, அவர்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அமர்ந்த பிறகு அவருக்கு கண்டிப்பாக அவர் பேச விடக்கூடாது, அவரை கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் இருக்காங்க. ஏனென்றால் இவர் எழுந்திருக்கும் போதெல்லாம் ஒரு வெடிகுண்டு அணுகுண்டு எல்லாம் போடுறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார் என்றால் சாதாரண பிரச்சனை இல்லை. ஏங்க, இப்போ ஒரு இந்தியா எல்லையில ஒரு ராணுவ தளபதி எழுதிய புத்தகங்க, நீங்களோ நானோ எழுதிய புத்தகம் அல்ல. ஒரு ராணுவ தளபதி அன்று நடந்த விவரங்கள் குறித்து, இது அப்பவே வந்துச்சு. டோக்லாம் எல்லையில சீன ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்ட போது நம்ம அந்த பிரச்சனையுமே இவர்கள் பூசி மெழுகினார்கள். பாராளுமன்றத்தில் எந்த விதமான தகவலையும் சொல்லாமல் மூடி மறைத்தார்கள். அது இப்பொழுது வெளிவந்த பொழுது, இப்பொழுது இந்த புத்தகம் மூலமாக வெளிவந்திருக்கும் பொழுது, அந்த ராணுவ தளபதி எழுதிய புத்தகம் வெளிவந்திருக்கும் பொழுது, அது ஒரு தடை செய்யப்பட்ட புத்தகம் அல்ல, ஆய்வில் இருக்கிறதுன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கும் அமேசான்ல போட்டீங்கன்னா இருக்கு, அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு இருக்கே தவிர இருக்கிறது, புத்தகம் வெளிவந்திருக்கிறது. ஆனால் அது தடை செய்யப்பட்ட புத்தகம் அல்ல. ஆனாலும் அதில் இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் பேசும்பொழுது அதை நீங்க அதை மறுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த அரசுக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு குற்ற உணர்வு குறுகுறுக்கிறது. ஏனென்றால் அவர் நேரடியாகவே குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். பிரதமரிலிருந்து, ராஜ்நாத் சிங்கிலிருந்து, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிலிருந்து, பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலிலிருந்து, முப்படை தளபதியாக இருந்த பிபின் ராவத்திலிருந்து எல்லோரும் மீதுமே அவர் குற்றம் சாட்டுகிறது. யாருமே இதுல ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு.
ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு எல்லை பிரச்சனையை, அதாவது முக்கியமான தேச பாதுகாப்பு எல்லை பிரச்சனையை ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் இந்த அமைச்சரவை, ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே கையாளாகத்தனமாக இருந்தது என்பது மக்களுக்கு தெரிந்து விடுமோ, வெளிப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் தான் இவர்கள் பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள். இது மாதிரி தான் ஒவ்வொரு துறையும், ஒவ்வொரு முறையும். விவசாய சட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவசாய சட்டம் வந்து எப்பவுமே முக்கியமான சட்டங்கள் வந்து முதல் நாள் டேபிள்ல கொடுப்பாங்க. அவங்க படிச்சுட்டு அடுத்த நாள் விவாதத்துக்கு வருவாங்க. ஆனா ஒரு 3 மணி நேரம் டயத்துல விவசாய சட்டங்கள் எல்லாம் குடுத்துட்டு விவாதத்துக்கு தயாரா இருக்க சொன்னாங்க. அப்படி எல்லாவற்றையுமே இவர்கள் வந்து விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதே மாதிரி ஏதாவது சிக்கலான ஒரு சட்டங்கள் வந்ததுன்னா, அதை நிலைக்குழுக்கு அனுப்புவாங்க. இவர்கள் பாதி இதை வந்து நிலைக்குழுக்கு அனுப்புவதும் இல்லை. நிலைக்குழுவிலும் விவாதம் செய்ய அனுமதிப்பதில்லை. நிலைக்குழுக்கு அனுப்பிய மசோதாக்களிலும் விவாதம் செய்ய அனுமதிப்பதில்லை. இப்படி இவர்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டு புதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து குரல் கொடுத்தால் இவங்க முடக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு வந்து சார் இதுல 100% இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடங்கியதற்கு காரணமே வந்து பாஜக தான். எப்பவும் எதிர்க்கட்சிகள் தான் பாராளுமன்றத்தை முடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆளுங்கட்சி விவாதத்தை விரும்பாமல் பாராளுமன்றத்தை முடக்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுறாங்க. சார் இந்த விவகாரத்துல எனக்கு கூடுதலா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. இப்போ இந்த சம்பவத்தில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து ஜோதிமணி அம்மையார் அவங்கலாம் இருக்காங்க பார்க்க முடியுது. ஏற்கனவே திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் நேற்றைய தினம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 8 எம்பிக்களில் 2 தமிழக எம்பிக்கள், ஒன்று சு வெங்கடேசன், மற்றொருவர் வந்து திரு மாணிக்கம் தாகூர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ அந்த இப்போ இன்னைக்கு வந்து இன்னொரு சர்ச்சை வந்து உண்டாயிருக்கு அம்மையார் ஜோதிமணி மீது. இப்போ என்ன ஒரு வெளிப்படையா ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில இப்ப இவங்க வந்து தொடர்ந்து ஒரு விளம்பரத்துக்காக சில அரசியல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டை விட்டு ஒரு நாம எப்பவுமே ஒரு லைம்லைட்லயே இருக்கணும், எப்பவுமே நம்ம வந்து ஒரு பரபரப்புலயே இருக்கணும் அப்படின்னு காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாம். ஒரு விளம்பர அரசியல் தான் பண்றாங்க. அதே போலதான் நேற்று நாடாளுமன்றத்துல திரு மாணிக்கம் தாகூர் வந்து சஸ்பெண்ட் ஆனதுல வந்து பெரிய ஒரு விளம்பர அரசியலா இருந்துச்சு. இன்னைக்கு அம்மையார் ஜோதிமணி அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது பற்றி உங்களோட பார்வை நிறைவான இல்ல, இது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஒரு பாராளுமன்றத்துல இவரெல்லாம் மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், மத்திய செல்வி ஜோதிமணியாக இருக்கட்டும், எல்லாம் அனுபவம் வாய்ந்த எம்பிக்கள் தான். சுதா கூட இன்று முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தால் கூட அவர் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றியவர். இங்கு கூட மகளிர் அணி செயலாளராக தலைவராக தமிழ்நாட்டில் பணியாற்றி இருக்கிறார். எல்லாமே ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் தான். வேண்டுமென்றே கொண்டு ஒரு பாராளுமன்ற நடைமுறைகளை தெரிந்தவர்கள் தான். இதற்காக போய் விளம்பரத்திற்காக அங்கு சென்று பாராளுமன்றத்துக்குள் இது மாதிரி ஒரு கலாட்டா செய்வதோ, இது மாதிரி செய்ய வேண்டும் என்பதோ, மற்றவர்களுடைய அட்ராக்ஷனை எடுக்கணுங்கிறதுக்காகவோ அதை செய்வார்கள் என்று யாருமே எண்ண மாட்டார்கள். அது செய்வதற்கான இடம் அது இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களும் காங்கிரஸில் இல்லை என்பதை முதல்ல தெரிவிக்க விரும்புறேன். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.